இந்த வீடியோ திவ்யா ஃபேன்ஸ் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. அதாவது திவ்யா வந்து வெறும் பிஆர் வச்சு மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து டைட்டிலை வாங்கியிருக்காங்க, அவங்க டைட்டில் வின்னருக்கு ஒரு தகுதியான கண்டஸ்டண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதை பற்றி ஷா பிரதர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு நேற்று. ஸோ அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீட்டில் வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸில் முக்கால்வாசி பேருக்கு பிஆர் இருக்குது. வெறும் பிஆர் வச்சு மட்டும் வின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. பிஆர் ஒர்க் பண்ணினாலும் அவங்களும் ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நல்ல ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி மக்கள்கிட்ட இருந்து ஓட்ஸ் வாங்க முடியும். போன சீசனில் கூட ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு நிறைய பிஆர் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட பார்ட்னர் அதுக்கு முந்தின சீசனில் கண்டஸ்டண்ட்டாக வந்த ஒருத்தர் தான் இந்த போன சீசன் கண்டஸ்டண்ட்டுக்கு பிஆரும் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்களால வின் பண்ண முடியல. முத்துக்குமரன் தான் வின் பண்ணார். அதே மாதிரி செகண்ட் சீசனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டுக்காக ஒரு பொலிட்டிஷியன் பணத்தை வாரி அரைச்சிருக்காரு, பயங்கரமாக பிஆர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கூட ரித்விகா தான் வின் பண்ணாங்க. ஏன்னா மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஓட்ஸ் வாங்கினா மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ திவ்யா வந்து அந்த கார் சம்பவத்தில் அவங்களோட டைட்டிலில் சீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீரியட்ஸோட ஒரு பொண்ணு அவ்வளோ நேரம் உட்காந்து பாரு கூட ஃபுல்லாக சண்டை போட்டு அண்ட் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் அந்த காரை விட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. அதை பற்றி அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கார் டாஸ்க்கு தான் அந்த டைட்டில் அவங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திவ்சான்னு ஒன்று ரொம்ப ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு. திவ்யாவுக்கும் சபரிக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கூட ரீல்ஸை கூட திவ்யா லைக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காருன்னா, எபிசோட் கடைசியிலேயே திவ்யா வந்து சொல்லிட்டாங்க, என்னோடய எல்டர் பிரதரும் அவரும் சபரியும் ஒரே நாள் பிறந்தவங்க, ரெண்டு பேத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, கல்யாணம் வேண்டான் இருக்கிறது, இதனால தான் வந்து எனக்கு சபரியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட அண்ணா மாதிரி இருக்கிற பையங்கிறது வந்து அண்ணனாக தான் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ணா மாதிரி இருக்கிற ஒரு பையனை வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். அண்ணா மாதிரி அப்பா மாதிரி ஏதாச்சும் கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் பார்க்கும்போது அந்த பையனை வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட மீன் பண்ணியிருக்கலாம், இல்லை அண்ணா மாதிரின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிஆரை விட திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணது பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அவங்க கூட எடுத்துகிட்டு அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணதில் தான் திவ்யாவுக்கு வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் அன்பு கூடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் 2-3 பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒன்று வந்து அவங்க அந்த மேனேஜர் ரோலாக மேனேஜராக வந்த உடனே வந்து கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணி மேனேஜர் ஆகிருப்பாங்க. அப்போவே அவங்கள நிறைய பேத்துக்கு பிடிச்சது. ஒருவேளை அவங்க பிஆர்னால தான் ஓட்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க அந்த வீக்கே ஃபஸ்ட்டில் இருந்திருக்கலாம் ஓட்டிங்கில். பட் அவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே சாண்ட்ரா தான் டாப்பில் இருப்பாங்க. ஏன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணி முடிச்சிருந்துருப்பாங்க. சாண்ட்ரா தான் ஓட்டிங்கில் டாப்பில் இருப்பாங்க, திவ்யா அதுக்கு அடுத்து தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் திவ்யா மேலே போவாங்க. சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்துட்டு திவ்யாவை மோசம்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் சாண்ட்ரா வந்து அந்த ஓட்டிங்கில் கீழே வர ஆரம்பிப்பாங்க. திவ்யா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பித்தாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து வினோதனாக்கு அப்புறமா திவ்யா எப்போவுமே டாப்பில் தான் இருந்திருக்காங்க. ஓட்டிங்கில் எப்போவுமே அவங்க ரொம்ப கீழே போனது கிடையாது. அண்ட் இதுக்கு ஆட் ஆன் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஒன்று வந்து பிரஜன் வெளியில் கொடுத்த இன்டர்வியூஸ், அப்புறம் சாண்ட்ரா வந்து கிடைச்ச சான்ஸ்லலாம் வந்து அவங்க மோசம் அந்த மாதிரி இப்போ பிரஜனுக்காக கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னது, சாண்ட்ரா வந்து திவ்யா கூட பயங்கரமாக கோவப்பட்டது. அண்ட் அமித் வந்து நிறைய கொஞ்சம் ஒரு சாட்டர்டே எபிசோடில் ஃபுல்லாகவே திவ்யா வெளியில் போகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பார். அப்புறமா விக்ரம் ஒரு சண்டை போட்டிருப்பாரு. இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா மைலேஜ். அது போக பார்த்திங்கன்னா ஒரு தலப்பா கட்டிட்டு முழுக்க அந்த உரல் அரைக்கிறதும் சமையல் பண்ணுறதும் அந்த வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து நிறைய லேடிஸ் மனசில் அவங்க இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க வாங்கின காசு எல்லாமே பிஆருக்கு போகுமானா கிடையாது. எல்லாரை போல தான் அவங்களும் வச்சுருந்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு பர்சனால வின் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.